சேலம் கல்யாண சுந்தரம் நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பொது கழிப்பிடம் இருந்தாலுமே அதை இப்போ மக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கு. கழிப்பிடம் சரியாக கட்டி முடிக்காமையும் சுகாதாரமற்ற முறையில் இருக்கனாலையும் மக்கள் அந்த கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டு வராங்க. இதை பற்றி அந்த பகுதி மக்களை சந்தித்து பேசினப்போ அவங்க சொன்னது, நான் பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து இந்த இதில் வீரபாண்டி நகரில் இருக்கிறேன், சுற்றிட்டு இருக்கேன். குழந்தையிலேருந்து இந்த ஏரியா பார்க்குறேன், சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை. சில இடம் பார்த்தா சுத்தமாக இருக்குது. சுடுகாடும் அதேமாரி சுடுகாட்டுக்கும் பந்து ஒதுக்குனாங்க, அதுவும் செய்யலை சுடுகாட்டுக்கு. அதோட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிச்சுக்கள் கடமைக்கு கட்டப்பட்டதுனால தண்ணி போகாமல் அப்படியே தேங்கக்கூடிய சூழல் தான் இருந்துட்டுருக்கு. இதனால் மக்கள் சிரமப்பட்டு வர்றது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நோய் தொற்று பரவ வாய்ப்பு இருக்குது. ஏரியா கவுன்சிலர்னு எல்லார்கிட்ட பேசியும் வருஷக்கணக்காக எதுவும் செய்யப்படாமல் தான் இருக்குன்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ட்ரைனேஜ் இல்லை எங்களுக்கு மெயினாக. அப்புறம் வாஷ்ரூம் தண்ணியெல்லாம் எங்கே போவோம், அதனால நாங்கள் யாரும் வரி கட்டுற மாதிரி இல்லை. எங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்கன்னா பண்ணுறோம். ரைட்டு வீதி ரைட்டு இல்லை, டிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு டிச்சு போட்டாங்க, ஆனால் தண்ணி போகல. வெறும் புழுவாக மேய்து, வெறும் டிச்சு அடிச்சு எடுக்கிறதுக்கு யாரும் வரத்தில்லை. நாங்கள் எத்தனை தப்பா சொல்லியிருந்தாலும் தண்ணி போகிறதில்ல. பக்கத்தில் இருக்கிற பாம்புங்கள்லாம் முன்னாடி வந்துடுது. அதோட இந்த அடிப்படை பிரச்சனையை உடனே சரி செய்யணுன்றது தான் அந்த பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்குது.